மது ஒழிப்பை பத்தி இந்த ஈவராவுடைய நிலைப்பாடு என்ன? காங்கிரஸோட இருந்த வரைக்கும் மது ஒழிப்பு, அவர் தேச தந்தையோட இருக்கிற வரைக்கும் மது ஒழிப்பு. மது எந்த வகையில இருந்தாலும் எந்த விதத்துல இருந்தாலும் நான் அதை ஒழிச்சிருவேன்னு தென்னை மரத்தை வெட்டி சாச்ச பைத்தியக்காரங்க இருந்தாலே பைத்தியம். தென்னை மரத்தை வெட்டி சாச்ச பைத்தியம். தனி திராவிட இயக்கம் கண்ட உடனே மது ஒழிப்பு ஒரு முட்டாள்தனம், மது ஒழிப்பே ஆகாது, மதுவை கலவியோட சேர்த்து பேசினாருங்க. கலவியை எப்படி நீங்க கூடாதுன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி ஒருத்தன் மது குடிக்கிறத நீ கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு பேசினவர் இருந்தாலு. அப்ப முன்னாடி வேண்டாம்னு சொல்லிவிட்டு இப்ப வேணும்னு ஒரு நிலைப்பாட்டை மாத்திரினா ஆண்டுக்கு வரும் 20 கோடி ரூபாய் வருவாயை ஒரு அரசு இழப்பதா என்று கேள்வி கேட்ட இந்த ஈர வெங்காயம் ஈவேரா எந்த போதைக்கு அடிமையானவர்? அவருக்கு பிடிச்ச போதை என்ன? ஏதோ ஒன்று பிடிக்க போய் தானே அது வேணும்னு கேட்கிறாரு. ஐ திங்க் ஹி இஸ் a part of Pablo Escobar team. Yo soy Pablo Emir Escobar Gaviria. Yo soy Pablo Emir Escobar Gaviria. Plata o pomo. Plata o pomo. இன்னைக்கு சொல்றானுங்க தீக்காக்காரங்க பூரா பாரதி கஞ்சா குடிச்சாரு, பாரதி சரக்கு அடிச்சாருங்கிறாங்க. இவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு யாருக்கு தெரியும்? அண்ணாதுரை எப்படி என்ன அடிச்சாருன்னு சொன்னாங்களா? அண்ணாதுரை எப்படி இறந்தாருன்னு சொன்னாங்களா? நீங்களே சொல்லுங்களேன். பாரதி கஞ்சா அடிச்சாரு, அண்ணாதுரை எப்படி செத்தாப்ல? அண்ணாதுரைக்கு ஓரல் கேன்சர். எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி நெஞ்சில் அடிச்சதுனால செத்தாப்ல கேள்விப்பட்டேன். அண்ணாதுரை அவர்களுக்கு ஓரல் கேன்சர். ஓரல் கேன்சர் எப்படி வந்துச்சு? நம்ம சினிமா படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன காணொளி போடுவாங்க. போதை பழக்கத்திற்கு ஆளாகாதீர்கள், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களோடு நீங்கள் வாழ முடியாமல் போய்விடும். அந்த காட்சிக்கு சரியான ஆள் யார் தெரியுமா? ஐயா அண்ணாதுரை அவர்கள் தான். அவர் தான் வாழ்நாள் முழுக்க புயலை பயன்படுத்தினார். போதை பொருள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய அரசுமே அண்ணாதுரை அவர்களை ஒரு விளம்பர மாடலா கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு தெரியுதுல, அவர் பாவம் கஷ்டப்பட்டு 1949 கட்சி ஆரம்பிச்சாரு, 59 வயசுல இறந்துட்டாப்ல. அப்ப மகாகவி கஞ்சா குடிச்சாருன்னு சொல்றீங்களே, மகாகவி கஞ்சா சாப்பிட்டதுனால இறக்கல, ஆனா உங்க அண்ணாதுரை எதை சாப்பிட்டதுனால இறந்தாரு அதை பேசுறதுக்கு இவங்க தயாரா? அப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றத வச்சு பார்த்தா திராவிட இயக்கங்கள்ல பல பாப்லோ எஸ்கோபர்கள் இருக்கிறார்கள், அப்படித்தானே? பாரதியார் மரணிக்கும் பொழுது அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்துல வெறும் 14 பேர் தான் இருந்தார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் 14 பேர் இருக்கிறாங்க, ஏன் மற்றவங்க எல்லாம் வரல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, வெள்ளக்காரங்க ரொம்ப அடக்குமுறைங்க, அதனால அடக்கி வச்சுட்டாங்க. வெள்ளக்காரங்க அடக்கி வச்சதுனால யாரும் போய் அவரை அவருடைய இறுதி ஊர்வலத்துல பங்கு கொள்ள முடியல. போய் வெள்ளக்காரனுடைய வழக்கம் என்ன தெரியுமா? அவன் பிரிட்டிஷ் வழக்கப்படி ஏதாவது ஒரு சவ ஊர்வலம் போனுச்சுன்னா அவன் தொப்பியை கலட்டி கக்கத்துல வச்சுக்கு நின்று சல்யூட் அடிப்பான். அது அவனுடைய பிரிட்டிஷ் வழக்கம். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. நான் இன்னொரு சொல்றேன், எங்கள்